நான் வந்துட்டான்ல, கடலூர் மாநாடுடைய கூட்டத்தை பார்த்துட்டு வந்துட்டான். திமுக திராவிட நாய்களுடைய பேச்சாளர்களுக்கு பிறந்தவன். திமுக காரன் என்னைக்கோ அப்படி லோக்கல்ல போய் புழங்க மாட்டான். அப்படி லோக்கல்ல புழங்குறவன் பேச்சாளர் இருப்பான். அந்த பேச்சாளருக்கு பிறந்த இந்த யூடியூபாளர் கீழே 2 பேர் இருக்கா பாருங்க. தான் என்ன நினைக்கிறேன் 1.1ல என்ன நீங்க செஞ்சீங்க அப்படின்ட்டு என்னோட வீடியோவை பாரு. இல்லைன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி வெயிட்டுக்கு நம்ம பேச்சாளர் இருந்தாரு அப்படின்னு உங்க ஆத்தா கிட்ட போய் கேளு. உங்க ஆத்தா விரிவா சொல்லுவா. என்ன சொல்லுவான்னா, உலகெங்கும் வாழும் தமிழர்களும் 2 பேர்த்த தான் தமிழின தலைவராக ஏற்றுக்கொள்வார்கள். ஒன்று பிரபாகரன், இன்னொன்னு விஜயகாந்த். அப்படி விஜயகாந்த் அவர்கள் என்ன செய்தார்கள் என்று உலகெங்கும் வாழும் தமிழர்களுக்கும் தெரியும். அதனாலதான் மறைந்தும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 2வது இவன் கேட்கிறான் தேமுதிகவுக்கு பேராசை அப்படின்னு. தேமுதிக ஒன்றுதான் இன்று வரை வரலாற்று சாதனைகளை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி. மாநாடாக இருக்கட்டும், சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எல்லாத்திலும்